पवित्र मिसा का मतलब है मिले सभी आशीषों एवं कृपाओं के लिए धन्यवाद देते हैं तथा परिवार पर पिता ईश्वर की आशीष चाहते हैं। अरुल और सगाई मेरी परिवार केजी मार्टिन एवं मेरी बदमिनी। अलेक्जेंडर के अच्छे स्वास्थ्य के लिए पिता ईश्वर और संत अंतोनी से आशीष और कृपा चाहते हैं फ्लोरा। डॉरिन ब्राइड की आत्मा शांति के लिए प्रार्थना करते हैं ललिता एवं परिवार। புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் வாழ்வில் பெற்ற சகல நன்மைகளுக்கும் நன்றியாக திருப்பலியை ஒப்புக் கொடுப்பவர்கள் விக்டர் லீலா குடும்பத்தினர், கருணா புஷ்பா குடும்பத்தினர், டி ஆண்டனி சலேத் மேரி, அலெக்ஸ் பிரின்சி குடும்பத்தினர், ஏஎஸ் ரத்னம் குடும்பத்தினர், ராபர்ட் கென்னடி குடும்பத்தினர், ஏஆர் ராஜு செபஸ்தியம்மாள் குடும்பத்தினர், நெப்போலியன் விமலா குடும்பத்தினர், சார்லஸ் கிறிஸ்டி குடும்பத்தினர், ஆனந்த் மீனா குடும்பத்தினர், மெல்சிங் பிளஸி குடும்பத்தினர் மற்றும் ஜான்சன் கிறிஸ்டினா குடும்பத்தினர். அம்மா, தம்பி, தங்கை, ஏஞ்சல், அம்மு அனைவரின் உடல் நலத்திற்காக வேதபோதகர் ஒப்புக் கொடுக்கின்றார். தனது 21வது பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஸ்லின் மைக்கேல் இறைவனுக்கு நன்றியையும் மேலும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார். பிலிப் அவர்களின் ஆன்ம சாந்திக்காக ஆரோக்கிய விண்ணரசி ஒப்புக் கொடுக்கின்றார். எஸ் ஜெயராஜ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக லீமாரோஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். ஜோசப் ஸ்டீஃபனின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக மெல்சிங் பிளஸ்ஸி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் சிஸ்டர் ஜான் சகாயராணி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக மெல்சிங் பிளஸ்ஸிஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். இவர்களோடு நாமும் இணைந்து இத்திருப்பலியில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மிகவும் பக்தியுடன் பங்கேற்போம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பு கூறியவர்களே, பொங்கல் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பெரும் விழா. அவ்விழாவை கொண்டாட நாம் இங்கு கூடியிருக்கோம். செய் நன்று கொன்ற மகருக்கு உய்வில்லை என்பதற்கேற்ப உழைக்கும் தமிழ் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா. பொங்கல் விழா அன்று உழவர்கள் நிலத்தை வளப்படுத்தி தங்களுக்கு வாழ்வளித்த படைப்பெண் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அழைத்து நன்றி பலி செலுத்துகின்றனர். வாழ்க்கை என்னும் புது பானையில் புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள், புதிய நண்பர்கள், புதிய நம்பிக்கைகள், புதிய திட்டங்களை சேர்த்திடுவோம். சோர்வனை செயல்கள் என்னும் தீயை மூற்றி உடன் இருப்போரின் ஆதரவு என்னும் உழவை சத்தத்தில் பொங்கட்டும் புது வாழ்வு. பொங்கும் பொங்கல் நோயில்லா வாழ்க்கையும் நிறைந்த செல்வமும் நம் வாழ்வில் எல்லாம் வளமும் பெற்று அன்புடனும் பாசத்துடனும் வாழ இத்திருப்பலியில் இணைவோம். सबों को जय यीशु। क्रिस्त में मेरे अति प्यारे प्रिय माता पिताओं, भाइयों बहनों और प्रिय बच्चों, आज हम सब हमारे तमिल समुदाय का सारे भाई बहनों के साथ मिलकर पोंगल पर्व को मना रहे हैं। आइए आज हम सब ईश्वर को धन्यवाद दें इस सुंदर दिन के लिए। पोंगल पर्व एक कृतज्ञता पर्व है। हम सब ईश्वर को जितने भी आशीर्वादों ने हम सबों को हमारे जीवन में मिले हैं, हमारे तमिल समुदाय के भाई बहनों के साथ मिलकर ईश्वर को धन्यवाद दें और आने वाला दिनों में भी ईश्वर का विशेष कृपा एवं आशीर्वादों को हम सब हमारे जीवन में स्वीकार करने के लिए पवित्र मिस्सा बलिदान में विशेष प्रार्थना करें। சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பணியும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Come
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மனிதருக்கு நன்மை பயக்கும் நிலத்தின் விளைச்சலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வுலகில் உமது மேலான பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு போதுமான விளைச்சலை அளித்தது போல எங்கள் உள்ளமாகிய நிலத்தில் நீதி தளிர்விட்டு அன்பின் நற்கனிகளை விளைய செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் குமாரனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். போரடிக்கும் காலங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 21 24 முடிய மற்றும் 26 27 முடிய. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலை நில புல்வெளிகள் பசுமையாயிருக்கின்றன. மரங்கள் கனி தருகின்றன. அத்தி மரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சியோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாதிரியை தந்தார். முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. प्रभु आप लोगों के साथ हो और आपके आत्मा के साथ भी। संत लूकस के अनुसार पवित्र सुसमाचार। हे प्रभु तेरी महिमा हो। यीशु ने लोगों से कहा, सावधान रहो और हर प्रकार के लोभ से बचे रहो, क्योंकि किसी के पास कितनी संपत्ति क्यों न हो, उस संपत्ति से उसके जीवन की रक्षा नहीं होती। फिर यीशु ने उनको यह दृष्टांत सुनाया। किसी धनवान की जमीन में बहुत फसल हुई थी। वह अपने मन में इस प्रकार विचार करने लगा, मैं क्या करूं? मेरे यहाँ जगह नहीं रही जहाँ अपनी फसल रख दूं। तब उसने कहा, मैं यह करूँगा, अपने भंडारों को तोड़कर उनसे और बड़े भंडार बनाऊंगा, उनमें अपनी सारी उपज और अपना माल इकट्ठा करूँगा और अपनी आत्मा से कहूँगा, अरे भाई, तुम्हारे पास बरसों के लिए बहुत सा माल इकट्ठा है, इसलिए विश्राम करो, खाओ पियो और मौज उड़ाओ। परंतु ईश्वर ने उससे कहा, ए मूर्ख,
इसी रात तेरे प्राण तुझसे ले लिए जाएंगे और जो कुछ तूने इकट्ठा किया है वह अब किसका होगा? यही दशा उसकी होती है जो अपने लिए तो धन एकत्र करता है किंतु ईश्वर की दृष्टि में धनी नहीं है। प्रभु का सुसमाचार। हे क्रिस्त तेरी स्तुति हो। இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறையேசுவில் பிரியமுள்ள தாய் தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைமார்களே, உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாரின் பெருவிழாவும் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் அனைவரும் புனித அந்தோனியாரினுடைய நினைவு நாளை தாய் திருச்சபையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய 3 வாசங்களும் புனித அந்தோனியார் மற்றும் இந்த பொங்கல் விழாவை பற்றி நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. பொங்கல் விழா நம் அனைவருக்கும் தெரிந்த விசேஷமான தமிழ் பாரம்பரிய மக்களுக்கு உரிய ஒரு அறுவடையின் விழா, ஒரு நன்றி அறிதலின் விழா. இந்த விழா ஒரு மதத்தை அல்லது ஜாதியை அதை சார்ந்தது அல்ல. முக்கியமாக தமிழர்கள் விவசாயிகள் அவர்களுக்கு விளைச்சலின் மூலமாக கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா தான் பொங்கல் விழா. மார்கழி மாதம் கடைசி நாளில் போகி என்ற ஒரு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு வார்த்தையோடு அவங்க பழசு எல்லாத்தையுமே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் எரிச்சிடணுமோ அது தேவையில்லாதோ அதெல்லாத்தையும் எரிச்சிட்டு புதுசாக ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடங்கிறதுக்கு தான் அது போகியோடு அதை நிறைவடைந்து அதை தை மாதம் முதல் நாளில் தை பொங்கல் அப்படின்ற ஒரு புதிய நாளோடு தை மாதத்தில் ஆரம்பிக்கிற ஒரு உன்னதமான ஒரு விழா தான் பொங்கல் விழா. பொங்குதல் என்ற மொழியில் நம்ம இந்த வார்த்தையிலிருந்து வந்து தான் இந்த பொங்கல் என்கின்ற ஒரு விழா. அதாவது இறை ஆசீர், இறைவனுடைய அருளும் கொடையும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நேரங்களிலும் வேலைகளிலும் நம்ம அனுபவிக்கிறோம். அதை விசேஷமாக விவசாயிகள் தங்களுடைய நிலங்களிலே அனுபவித்த இந்த ஒரு விழாவை நன்றியோடு அவர்கள் கூறிய உன்னதமான ஒரு விழா. விசேஷமாக கால்நடைகளுக்கும் நன்றி கூறும் விதமாக, இயற்கைக்கு நன்றி கூறும் விதமாக மற்றும் உற்றார் உறவினருக்கும் அவர்களோடு சேர்ந்து உதவி செய்வர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி கூறும் விதமாக 4 நாட்கள் இந்த பொங்கல் விழாவை போகி, முதல் பொங்கல் தை பொங்கல், 3வது மாட்டு பொங்கல், அன்னைக்கு மாட்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே விசேஷமாக ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விளையாட்டோடு சேர்ந்து கடைசியில் 4வது நாள் காணும் பொங்கல் தங்களோடு உற்றார் உறவினர்கள் மற்ற நண்பர்களோடும் மற்ற எல்லாருக்கிட்டையும் போய் இறைவனுடைய அன்பையும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இனிய பலகாரங்கள்லாம் செய்து அவங்களோட பகிர்ந்து அதை வெளிப்படுத்திய ஒரு உன்னதமான விழா பொங்கல் விழா. இறையேசுவில் பிரிய தாய் தந்தையர்களே, சகோதரி, இன்றைய 3 வாசங்களும் இதை தான் நமக்கும் தெள்ள தெளிவாக இந்த அறுவடையின் மூலமாக இறைவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார். இந்த பொங்கல் திருவிழாவின் மூலமாக முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து நாம் கேட்டோம். இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நீதியும் அன்பும் சமாதானம் உள்ள ஒரு இடமாக மாற்ற விரும்பினார். திராட்சை ரசமும் எண்ணெயும் ஆசீர்வாதம் பழுகி பெருகும் நாடாக இதை எப்போதும் உருவாக்க வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்று அந்த ஒரு வேலையை நமக்கு அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம முதல் வாசகத்திலிருந்து கேட்டோம். 2வது வாசகத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக புனித பவுல் குறிந்திருக்கிறது. முதல் திருமுகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார். நான் நட்டேன், அப்போல்லாம் தண்ணி பாய்ச்சினார், ஆனால் விளைய செய்தது கடவுள் தான். நடுறவரும் பெரியவங்களும் இல்லை, தண்ணி விட்டுறவங்களும் பெரியவங்க இல்லை, விளைக்க செய்தவர் தான் பெரியவர். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே விளைச்சலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம எல்லாம் கடவுள், we are all co-workers in the God's building up of the kingdom. இறை அரசை நிலைநாட்டுவதிலே நாம் அனைவரும் ஒரு உடன் உழைப்பாளிகள். யாரும் பெரியவர் இல்லை, சின்னவர் இல்லை. ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை பங்கு வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வேறு எந்த சமுதாய வாழ்க்கையாகவும் இருக்கலாம். அந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க பாகத்தை எவ்வாறு செய்கின்றோம், அதை தான் 2வது வாசகத்தில் அந்த இறுதிய வசனம் எப்படி கட்டுகிறோம் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு உன்னதமான எண்ணங்களோடு
ஆசீர்வாதங்களோடு இறைவனுடைய அமைதியோடு அன்போடு இரக்கத்தோடு மன்னிப்போடு இறை அரசை நாட்டுகிறோமா, இல்லது நம்மளுடைய பேரை நிலைநாட்டுவதற்காக, புகழை நிலைநாட்டுறதுக்காக, அதிகாரத்திற்காக, இல்லை ஏதோ காசு சம்பாதிக்க, இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கட்டுறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு நற்செய்தி வாசகம் ரொம்ப அழகாக சொல்லப்படும். ஒரு செல்வந்தனுக்கு அவனுடைய விளைச்சலுக்கு எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான், இதையெல்லாம் நான் எப்படி காப்பாற்றுவேன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், இது எல்லாமே உனக்கு ஒரே நைட்டில் இழந்து போயிடுவார். நீ நிலையற்றதே நீ தேடு. எவ்வாறு? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16:24 26 வசனங்களில் சொல்லியிருக்கிறார், எவன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புகிறானோ அவன் தன்னுடைய தாய் தந்தை அனைத்தையும் முற்றிலும் துறந்து என்னை பின்பற்றட்டும், அனைத்தையும் விற்றுவிட்டு என் பின்னே வரட்டும். இந்த ஒரு வாக்கியம்தான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். வனத்து அந்தோனியார் என்று இந்த பொங்கல் விழாவை அவருடைய இந்த பேரிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித வனத்து அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையை பாலைவனத்தில் போய் காட்டில் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மட அவர் வாழ்க்கை ஆரம்பித்த முதல் ஒரு நபர், ஒரு குரு வனத்து அந்தோனியார். இந்த அந்தோனியார் பேரிலே தான் நாம் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து, எளிதான ஒரு வாழ்க்கை முறையை பார்த்து பல மக்கள் அவர் பின்னாடி போனாங்க. இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வார்த்தை அதுக்கப்புறமா நிறைய வருஷங்களுக்கு 3வது செஞ்சுரிக்கு அப்புறமா 12வது 13வது செஞ்சுரியில் இன்னொரு புனிதர் அதையும் அவருடைய வாழ்க்கையில் பின்பற்றி இறை இயேசுவை மற்ற மக்களுக்கு சொல்லி விரும்பினார். அவர் தான் புனித பிரான்சிஸ் அசிசி. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இறை ஆட்சியை நிலைநாட்ட விரும்புகிறோமா? நம்முடைய கட்டடங்களை கட்ட விரும்புகிறோமா, இல்லது ஆண்டவருடைய கட்டடத்தை கட்ட விரும்புகிறோம்? இதை தான் நம்முடைய இன்றைய இந்திய 3 வாசங்களும் இன்றைய விழாவும் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகின்றது. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே விசேஷமாக நாம் ஜெபிப்போம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டுமுறையை நமக்கு கற்பித்தாரோ அதே போன்று தன்னலமின்றி ஆண்டவனுடைய அமைதி, அன்பு, இரக்கத்தோடு இந்த இறையாட்சியை நாமும் கட்டி நாம் குடும்பத்தோடும் சமுதாயத்தோடும் ஒன்றாக அனைவரும் சேர்ந்து இறையாட்சியிலே நாம் ஒன்றோடு இறைவனுடைய சந்நிதியிலே செல்ல இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். क्रिस्त में प्यारे भाइयों और बहनों, हमारे सभी तमिल समुदाय के भाई बहनों को पोंगल की शुभकामनाएं। सबों को हैप्पी पोंगल। पोंगल दक्षिण भारत में मनाया जाने वाला एक विशेष पर्व है। इस पर्व का शुरुआत 15 जनवरी से 17 जनवरी तक इस वर्ष का होता है और आज आखिरी दिन है। आइए हम इस पर्व के विषय में जानने की कोशिश करें। तमिल हिंदू भाइयों का एक प्रमुख पर्व है और इसकी तुलना बोला जाता है नवनत से की जाती है। उसका अर्थ है जो फसल की कटाई का उत्सव के रूप में इसे मनाया जाता है। पोंगल जो शब्द है उसका अर्थ है उफान या विलाव। पारस्परिक रूप से बोला जाता है संपन्नता को समर्पित त्यौहार है, जिसमें समृद्धि लाने के लिए वर्षा, धूप और खेतिहार के मवेशियों की आराधना की जाती है। इस पर्व का इतिहास बोला जाता है कम से कम 1000 वर्ष साल पुराना है। इसे तमिलनाडु के अलावा अन्य देशों में इस पर्व को मनाया जाता है और अन्य स्थानों में जहां हमारे तमिल भाई बहन रहते हैं काफ़ी उत्साह के साथ में, काफ़ी जोश के साथ में इस पर्व को मनाते हैं। तमिलनाडु में बोला जाता है प्राय पोंगल के दिन सभी सरकारी संस्थानों में अवकाश होता है। पोंगल दक्षिण भारत में धूमधाम से मनाए जाने वाला 3 दिवसीय फसल का उत्सव है। यह जनवरी के महीने में इसे मनाया जाता है। इसे बोला जाता है एक नए वर्ष की शुरुआत के प्रतीक के रूप में इसे मनाता है। पोंगल शब्द का अर्थ है उबलना या फैलना। यह त्योहार विशेष रूप से अच्छी फसल और समृद्धि के लिए, वर्षा के लिए प्रार्थना करते हुए इस पर्व को मनाते हैं। इस दिन
चावल से एक विशेष प्रकार के पकवान बनाया जाता है जिसे पोंगल कहा जाता है। पोंगल, पहले दिन की पोंगल जिसको बोला जाता है भोगी पोंगल, जो एक दिन पहले मनाते हैं। और इसका अर्थ यह है कि उस दिन लोग घरों की सफाइयां करते हैं, घर के जितने पुराने कपड़े या खराब उपयोग में ना आने वाले चीज़ों को बाहर निकालकर फेंक देते हैं। यह दिन जीवन से नकारात्मक को दूर कर सकारात्मक से एक नई शुरुआत करने का प्रतीक माना जाता है। दूसरा बोला जाता है जो 15 तारीख को था थाई पोंगल बोल के। ये साथ ही साथ अच्छी फसल की खुशी में भोग के रूप में चावल के खीर और अन्य मीठे व्यंजन से बनाए जाते हैं। इस दिन पोंगल नाम पर एक विशेष प्रकार के खीर बनाई जाती है जो मिट्टी के बर्तन में नए धान से तैयार चावल, मूंग दाल और गुड़ से बनती है। पोंगल त्यौहार होने के बाद में बोला जाता है इसे ईश्वर के प्रति अपनी कृतज्ञता को प्रकट करने के लिए व्यक्त करती है। माटु पोंगल जो पर्व सबसे महत्वपूर्ण दिन है। इस दिन खेतों और कृषि के कार्यों में सहायक पशुओं जैसे गाय और बैल को सम्मान दिया जाता है और उनके प्रति कृतज्ञता व्यक्त करते हैं। इस अवसर पर पशुओं की पूजा करते हैं और उनको अच्छे पकवान खिलाया जाता है। कानुम पोंगल, इस पर्व को अंतिम दिन मनाते हैं। इस दिन खुले में हल्दी के पत्तों पर सुपारी, गन्ने के रस और पोंगल पकवान रखा जाता है। इस अवसर पर लोग अपने परिवार और रिश्तेदार से मिलने चाहते हैं। साथ ही सामाजिक कार्यक्रमों का भी आयोजन किया जाता है। इस त्यौहार का नाम पोंगल इसलिए है क्योंकि इस दिन बोला जाता है सूर्य देव को प्रसाद अर्पित किया जाता है, इसलिए हमारे हिंदू भाई बहन इसे पोंगल कहते हैं। तमिल भाषा में पोंगल एक नया अर्थ निकलता है, अच्छी तरह से उबलना। दोनों ही रूप में देखा जाए तो यह बात निकल कर आती है, अच्छी तरह से उबलकर इसे समर्पित किया जाता है। और बोला जाता है तमिल महीने की पहली तारीख आरंभ होती है। इस दिन घरों को सजाया जाता है। आम के पत्ते, नारियल के पत्ते, दरवाजे पर तोरण बनाया जाता है जो यहाँ टंगा है। महिलाएं इस दिन घर के मुख्य द्वार पर रंगोली बनाती है जो हमारे चर्च के प्रांगण में बनाया है। इस दिन पोंगल बहुत ही धूमधाम के साथ मनाया जाता है। लोग नए वस्त्र को पहनते हैं और एक दूसरे के यहाँ पोंगल मिठाई व्यंजन लेके जाते हैं। इस दिन बैलों की लड़ाई भी देखा जाता है, काफ़ी प्रसिद्ध है। रात्रि को लोग सामूहिक भोजन का आयोजन करते हैं और एक दूसरे को मंगलमय शुभकामनाएं देते हैं। हम क्रिस्ती भाई बहने इस पोंगल को सेंट एंटनी के पोंगल के रूप में मनाते हैं। इसको मनाने का कारण यह है, ज़माने से आते प्रथा के अनुसार बोला जाता खेतों में काम करते किसान विशेष रूप से अपने फसल के लिए सेंट एंटनी से प्रार्थना करते थे और वापस वे चमत्कार को देखे करते थे। तब से लेकर बोला जाता है सेंट एंटनी के इस पोंगल को विशेष रूप से मनाया जाता है। यह अधिकतर बोला जाता अच्छी फसल देने के लिए कृतज्ञता हम ईश्वर को प्रकट करते हैं। आज के तीनों पाठों को लिया जाए, तीनों पाठों में एक ही चीज़ मिलता हुआ है, अच्छी पैदावार के लिए और ईश्वर के प्रति कृतज्ञ व्यक्त करते हैं। पहले पाठ में बोला जाता है आनंद मनाने का दिन है प्रभु, क्योंकि प्रभु ने महान कार्य किए हैं। पेड़ों में से फल दिए हैं, पशु दिए हैं, अच्छी वर्षा दिया है, खलियान में ढेर सारे उपज दिए हैं। दूसरे पाठ में आएंगे तो बोला जाता है मैंने पौधा रोपा और सींचने वाला ईश्वर है, उसे बढ़ाने वाला भी ईश्वर है, वृद्धि करने वाला भी ईश्वर है। इसलिए आज के दिन ईश्वर को विशेष महत्व देते हैं, धन्यवाद दिल की आहुति से करते हैं। तीसरे पाठ में बोला जाता है फसल ज़्यादा होने से घमंडी ना हो,
क्योंकि उस फसल को औरों के साथ बांटने से आप एक खुशी को, एक शांति को, प्यार को अनुभव करते हैं, जो आज हमारे तमिल भाई बहनें मिस्सा खत्म होने के बाद में उस पोंगल के व्यंजन को हम सबों के साथ बांटेंगे। तो आज हम विशेष रूप से हमारे तमिल भाई बहनों के लिए प्रार्थना करें, उनमें प्यार, सद्भावना, एकता, समृद्धि, समझदारी और चर्च के प्रति लगाव हो सके और सेंट एंटनी को अपने जीवन का आदर्श मानते हुए प्रार्थना कर सके ताकि चमत्कारों को हम देख सकें। மன்றாட்டுக்களுக்கு எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் நீர் படைத்த இந்த இயற்கையை பாதுகாப்பதிலும் உழைக்கும் மக்களின் மாண்பினை உயர்த்துவதிலும் முன்மாதிரிகளாக திகழ்ந்து இறை மக்களை நன்றியுணர்வோடு வழிநடத்த வேண்டிய வரங்களை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய தலைவர்கள் அனைவரும் இயற்கையை மதித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய திட்டங்களை வகுக்கவும், பூமி தாயை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு போர்களை தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட வேண்டிய அருளை வழங்கிட வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தங்கள் வியர்வையை சிந்தி உலகிற்கே உணவளிக்கும் விவசாயிகளை ஆசீர்வதியும். எதிர்கொள்ளும் சவால்களை தகர்த்தெறிந்து உமது அருள் உதவியால் செய்யும் தொழிலின் மகத்துவத்தை உணர்ந்து நன்றி பெருக்கோடு உம்மை நிதமும் பற்றி கொள்ள தேவையான சக்தியையும் திடமனத்தையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருவிழா திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் உலக காரியங்களுக்கு இடம் கொடாமல் உமது பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு வாழவும், தாராள மனதுடன் இருப்பதை பகிர்ந்து சகோதரத்துவத்தை மேம்படுத்த தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் இறைஞ்சுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஆமென். படைத்த
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் செல்வராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைத்து புனிதருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறை பொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். बैठिए। இன்று திருப்பலியில் பங்கேற்று நமக்காக சிறப்பாக வேண்டி பொங்கலை அர்ச்சிப்பதற்காக நம்மிடம் வீற்றிருக்கும் நமது பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆயர் விஸ்வாசம் செல்வராஜ் அவர்கள். ஆயர் அவர்கள் நம் தை முதல் நாள் கொண்டாடின பொங்கலோ பொங்கல் நிகழ்விலும் முழுவதுமாக கலந்து கொண்டு நம்மை ஊக்குவித்தார்கள். ஆயர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நமக்காக சிறப்பாக வேண்டியவர்கள் நமது பாசத்துக்குரிய ஞானமைப்பர் அருட்திரு பிரான்சிஸ் சேவியர் அடிகளார். அவர்களுக்கு எங்களது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய திருப்பலியில் ஹிந்தியில் மறையுரையாற்றி அமர்ந்திருக்கும் நமது மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய பங்கு தந்தை ஜான்சன் அடிகளார் அவர்களுக்கும் நமது நன்றிகள். மேலும் இன்றைய திருப்பலியில் பங்கேற்று நமக்காக வேண்டிய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக பீட அலங்காரம் செய்து கொடுத்த பில்லர் சபை அருட்சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நாளை காலை 7:30 மணிக்கு புரோத்ராப்பூர் ஆலயத்தில் பொங்கல் சிறப்பு திருப்பலி நடைபெறும். இதில் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த வாரம், அதாவது 25 ஜனவரி 2026 அன்று சரியாக 9 மணிக்கு நியூ பிம்பிளிட்டன் வனத்து சின்னப்பர் ஆலயத்தில் நமது 50வது வருட பொங்கல் ஜூபிலியின் நினைவாக நமது தமிழ் சமூகத்தின் சார்பாக கட்டிக்கொண்டிருக்கும் குரோட்டோவை நமது பாசமிகு ஆயர் அவர்கள் அர்ச்சிப்பார். அதன் பிறகு திருவிழா திருப்பலி நடைபெறும். இந்த சிறப்பான நிகழ்வில் அனைத்து மக்களும் கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கெபி கட்டுமான பணிக்கு மிக அதிகமான பொருட்செலவு தேவைப்படுகிறது. யாரேனும் அதற்கு உபயம் செய்ய விரும்பினால் எங்களை அணுகவும். பிப்ரவரி மாதம் 8ஆம் நாள் சரியாக 9:30 மணிக்கு சவுல்தாரி கோவிலில் திருவிழா திருப்பலி நடைபெறும். இதில் அனைவரும் பங்கு பெற்று ஆசியும் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மிக சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்க நமது ஆயர் அவர்களை அழைக்கின்றோம். प्रत्येक वर्ष पोंगल पर्व के दौरान तमिल कम्युनिटी की ओर से अकादमिक सत्र 2024-25 के लिए 10वीं और 12वीं कक्षा में अच्छे और अधिक अंक से प्राप्त तमिल समुदाय के विद्यार्थियों को प्रोत्साहित करने के लिए उन्हें पुरस्कारों एवं प्रमाण पत्रों से सम्मानित किया जाता है।
आज इस पावन अवसर पर विगत शिक्षा सत्र 2024 तथा 2025 के दौरान उच्च अंक प्राप्त किए जाने गए विद्यार्थियों को हमारे परम पूजनीय एवं अति माननीय धर्माध्यक्ष विश्वासम सेल्वराज जी से अनुरोध करता हूं कि वे अपने कर कमलों से उन्हें प्रमाण पत्र व ट्रॉफी से सम्मानित करें एवं उन्हें आशीर्वाद प्रदान करें। सर्वप्रथम मैं 10वीं कक्षा के विद्यार्थियों को वेदी के समक्ष आमंत्रित करना चाहता हूं। सबसे पहले मैं श्री पीटर आरोग्य स्वामी व श्रीमती मार्गरेट एम सेल्वी के सुपुत्र मास्टर एल्ब्रिक जैन को आमंत्रित करता हूं, जिन्होंने 10वीं में प्रथम स्थान प्राप्त किया है। मास्टर एल्ब्रिक जैन, आज हमारे बीच एल्ब्रिक जैन नहीं है, उनके स्थान पर श्री नेपोलियन प्रमाण पत्र एवं ट्रॉफी ग्रहण करेंगे। दूसरे स्थान पर मैं श्री फर्नांडिस एवं श्रीमती अमली रानी के सुपुत्र डेविन को आमंत्रित करना चाहता हूं। मास्टर डेविन माननीय बिशप स्वामी के कर कमलों से प्रमाण पत्र एवं ट्रॉफी प्राप्त करें। डेविन यहां पर उपस्थित है, उनकी अनुपस्थिति में श्रीमती सेल्वी मैडम ग्रहण करेंगे। अब कक्षा 10वीं के तीसरे स्थान में कुमारी जेनिफर, जो श्री देवसगायम और श्रीमती अमली की सुपुत्री हैं, मंच से स्वामी जी के द्वारा अपना प्रमाण पत्र एवं ट्रॉफी ग्रहण करेगी। कुमारी जेनिफर। इसी श्रृंखला में वर्ष 2024-25 के दौरान उच्च अंकों से उत्तीर्ण 12वीं कक्षा के तमिल विद्यार्थी मास्टर वी अर्नोल्ड रिचर्ड, जो श्री एस विक्टर परिदास और श्रीमती जी लीला के सुपुत्र हैं, प्रथम स्थान प्राप्त किए हैं। मैं अनुरोध करता हूं श्री विक्टर जी से वे वेदी पर समक्ष अपने प्रमाण पत्र और ट्रॉफी प्राप्त करें। वी अर्नोल्ड रिचर्ड मुख्य भूमि में अपनी उच्च शिक्षा प्राप्त कर रहे हैं। अब द्वितीय स्थान पर श्री वी अरलानंदू व श्रीमती ए ई रानी की सुपुत्री कुमारी आरोग्य मरियम से अनुरोध करता हूं कि वे कृपया माननीय बिशप स्वामी के आशीर्वाद से प्रमाण पत्र व ट्रॉफी प्राप्त करें। मैं उनके पिताजी से अनुरोध करूंगा कि कृपया। यह एक सुअवसर है जब हमारे विद्यार्थियों को प्रोत्साहित किया जाता है ताकि वे अपनी उच्च शिक्षा प्राप्त कर सके। अतः पुनः एक बार सभी विद्यार्थियों को तमिल समुदाय की ओर से हार्दिक शुभकामनाएं अर्पित करता हूं। धन्यवाद स्वामी जी, आपके आशीर्वाद रूपी प्रमाण पत्र एवं ट्रॉफी के वितरण के लिए। हैप्पी पोंगल। सूचना है जो लास्ट संडे भी बताया गया था, 20 तारीख, इस महीने की 20 तारीख यानी मंगलवार को हमारी गिरजा का 39वां वर्षगांठ का दिन है और हमारे भूतपूर्व बिशप अलेक्स डाइस का भी धर्माध्यक्षीय अभिषेक का 41वां वर्षगांठ है। उस दिन शाम को 5:30 बजे धन्यवादी मिसा होगा। आप सबों से अनुरोध है अधिक संख्या में भाग लेकर प्रार्थना करें। तो मैं पुनः आप सबों को याद दिला देता हूँ, 20 तारीख मंगलवार 5:30 बजे सबों से अनुरोध है कि यहाँ उपस्थित होकर प्रार्थना करें हमारे बिशप के लिए और हमारे इस कलीसिया के लिए। प्रिय भाइयों एवं बहनों, अति मान्यवर बिशप स्वामी जी, सारे पुरोहितों और प्रिय धर्म बहनों, आप सबों को तमिल समुदाय की ओर से और मेरी ओर से दिल के गहराई से आप सबों को उपस्थिति एवं प्रार्थना के लिए बहुत बहुत धन्यवाद। और कल चौलदारी गिरजा में 7:30 बजे वहाँ भी पोंगल मिसा और पर्व मनाया जाएगा। ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. आप सब विदा लें, मिस्सा संपन्न हुआ। ईश्वर को धन्यवाद। प्रभु आप लोगों के साथ हो। हम प्रार्थना करें। அனைத்து நன்மைக்கும் ஊற்றாகி இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் மற்ற அனைவருக்கும் நீர் அளித்துள்ள அருட்கொடைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இப்பொங்கலை ஆசீர்வதித்தருளும். முதற்கனியென புகழப்படும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். आमीन। हे पिता हमारे जो स्वर्ग में है, तेरा नाम पवित्र माना जाए, तेरा राज आए, तेरी इच्छा जैसे स्वर्ग में है वैसे पृथ्वी पर भी पूरी हो। हमारा प्रतिदिन का आहार आज हमें दे, और हमारे अपराध हमें क्षमा कर जैसे हम भी अपराधियों को क्षमा करते हैं, और हमें परीक्षा में न डाल परंतु बुराई से बचा। आमीन।
பொங்கல் பொங்கலோ பொங்கல் एक हृदय की भावना से पूरे तमिल समुदाय की ओर से मैं माननीय धर्माध्यक्ष, सभी फादर, सभी सिस्टर्स, सभी प्रचारकों तथा यहाँ उपस्थित सभी प्रिय भाई बहनों से अनुरोध करता हूँ कि कृपया हमारे इस तमिल समुदाय तथा संत अंतोनी के प्रसाद पोंगल को ग्रहण करने की कृपा करें।